இந்த ஒரு மணி நேர சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. கூட்டணியிலிருந்து விலகிய மற்றும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என்கிற கோரிக்கையும் அவர் முன்வைத்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். திரு ராமகிருஷ்ணன் தொடரலாம். அதாவது இப்போ இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு ஒரு கூட்டாக ஒன்றும் பெரிய போராட்டமோ ஒரு இதுவோ செய்யல. இவர் அப்கோர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 2 மாதங்களாக எடப்பாடி சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். அதுல பல இடங்கள்ல பாஜகவினர் பங்கேற்கிறார்கள். இதை தவிர இந்த கூட்டணிக்கு ஒரு விசிபிலிட்டி ஒன்றும் கிடையாது. ஓகே, மேபி அவங்க அது என்ன செய்யலாம் போலாம் அப்படின்னு அதை பத்தி இது பண்ணிருக்கலாம். அப்கோர்ஸ் இப்ப அவர் செங்கோட்டையனை பார்த்தது, அதுல அவர் செங்கோட்டையனுக்கு என்ன சொல்லப்பட்டது. ஏன்னா இப்பொழுது செங்கோட்டையன் ஒரு 10 நாள் கெடு வச்சார். ஆனா பிறகு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் ஆன மாதிரி போயிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு அது நீங்க ஒன்றும் பெருசா இத குழப்பத்தை பெருசா ஆக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டதா? ஸோ அதெல்லாம் அவர் நேரடியாக கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதனால இது இப்போ இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்து மற்ற கட்சிகள் சேரவில்லை என்பதை விட இந்த கூட்டணியே ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை கலவதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். அதுக்கான ஒரு தெளிவு வரும். ஐ திங்க் தனியாக சந்தித்தார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அது ஐ திங்க் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த மெசேஜ் ஜனங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமாக நான் கருதுகிறேன். மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பல்வேறு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை சென்னை திரும்பும் போது விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த சந்திப்பின் விளக்கம் குறித்து எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.